ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாங்காய் பச்சடி இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படின்னு எல்லா வகையான டேஸ்ட்டும் கலந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மாங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகாவை 2 கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அந்த ஆயிலையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே மாங்காய் பாதியாக வெந்து வந்துடணும். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டோன்னா சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி. இந்த மாங்காய் பச்சடியில் இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படின்னு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.